Hi guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் ரிவைவல் அண்டர் பார்க்க போனோம் அண்ட் சாப்டர் 56 56 பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சியை வச்சு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் கையை வச்சு ரெண்டு பேர் கண்ணு நோண்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா என்ன இலவுடாதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே நம்மளோட கோஸ்ட் என்ன சொல்கிறான்னா இவங்க சண்டை போடுற விதமே வந்து வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, என்ன இவங்க ஆறாவும் அந்த கியூவும் மட்டும் யூஸ் பண்ணால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றா. உடனே மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறா, என் கண்ணுக்கு இவங்க ரெண்டு பேர் சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்னொரு வயசான தாத்தா இருக்காங்க, அவன் திடீர்னு கத்தி என்ன பண்ணுறான்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேர் அப்புறமே சண்டை போடுங்க, எங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி குழுவில் நீங்கள் நிற்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னே என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சரி வாங்க எங்கள் கேவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கூட்டிகிட்டு போனாங்க. யாரும் நம்ம மெயின் கேரக்டர்ஸ் அவங்களோட சைட் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண் ஆட்டம் இருக்கும், மண்ணா எனர்ஜி பால் ஆட்டம். ஸோ அது வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. வெறும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன கேட்குறான், இதை சாப்பிட்டு தான் நீங்கள் இவ்வளோ நேரம் உயிரோடு இருந்தீங்களான்னு கேட்குறான். ஸோ உடனே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஆமான்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தா இருக்காங்க நம்ம தாத்தா. ஸோ அந்த தாத்தா என்னமோ அவனோட மேஜிக்காக அவனோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாத்தையுமே வர வச்சு சமைச்சு கொடுத்தான். ஸோ அதுக்காக அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த டீமானிக் கிளானோட லீடர், அந்த பொண்ணு வந்து என்ன கேட்குறான்னா, க்ளூர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ உடனே வந்து இல்லை, பட் எங்களுக்கு எதாவது உதவி இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிப்போம், பட் எதுவுமே இல்லை க்ளூ, அது இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து நம்ம அந்த ரெண்டு டீமானிக்கும் அந்த எவனையும் அந்த தாத்தா ரெண்டு பேர் இருக்காங்கன்னு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டு என்னமோ ஒரு பெட்டியாட்டம் கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த பெட்டியில் பார்த்தா டூம் ஸ்டோன் மாதிரி இருக்குது. அந்த டூம் ஸ்டோன் வேறு எதுவும் இல்லை, அது டூம் ஸ்டோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி கிடக்குது. உடனே எல்லாம் ஷாக் ஆகணும்னா சரி அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டெட் பாடியை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியில் வந்து அக்குப்பஞ்சராட்டும் அங்கே இங்கேயும் ஆணி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெமானிக்காரி இருக்காங்க ஒரு ஆணியை வந்து பிடுங்குவா. ஸோ பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த என்ன சொல்கிறது டெட் பாடி வந்து வாங்கும்னு கத்துது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கிங்கு, ஸோ இதுதான் எங்கள் கிங்கு. ஸோ இந்த கிங்கு வந்து ஆல்ரெடி பீட் ஆகிட்டான். ஸோ அது ஜோம்பியால் வந்து கடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா பாதி ஜோம்பியாக மாதிரி பாதி தான் இருக்கான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அக்குப்பஞ்சர் போட்டு அவங்க மூளையில் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஃபுல்லாக ஆகாமல் பாதியிலேயே நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நம்ம மெயின் கேரக்டர் அவங்களும் சரி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அந்த மெடிசன் கடைக்காரன். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா இந்த வந்து நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து மெடிசன் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவும் சரி, அதுக்கப்புறம் இன்னும் அந்த எவனின் தாத்தாவும் சரி, அந்த டிமானிக் அந்த பொண்ணு இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து எல்லாம் தூங்கிட்டாங்க, நம்ம இப்போ பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் குளிக்கிறாங்க. ஸோ குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் எழுந்திரிச்சிட்டான். உடனே வந்து டிமானிக் அந்த காரி இருக்காங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா எப்போ நீ கண்டுபிடிச்ச அந்த மாதிரி கேட்குறான். ஸோ என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால் நீங்கள் எனக்கு முன்னாடிலேருந்து டவுட்டாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் வந்து எப்பயுமே ஃபுல் கிளாத் போட்டிருக்கீங்க, அது மட்டும் போடாமல் நீங்கள் வந்து எந்த பவருமே யூஸ் பண்ணாமல் இன்டர்னல் மட்டும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரெண்டு பேருமே பீட் ஆகிட்டீங்க, ரெண்டு பேருமே ஆல்ரெடி கடி வாங்கிட்டீங்க, எப்போ கடி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்பான். உடனே அவங்க முருங்கை வந்து காமிக்கிறேன், ரெண்டு பேருமே வந்து அந்த ஜோம்பினால் வந்து கடி வாங்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆகிட்டாங்களாமா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே வந்து பவர் வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த ஜோம்பி இது வந்து எல்லா வைரஸும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்குள்ளேயே வந்து இது வச்சுக்கிறாங்க, எப்படி இன்டர்னல் எனர்ஜியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இவங்க மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலிகேஷனான ஃபாரன்ஸ் அப்புறம் இந்த மாப் சைக்கிளை வந்து எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நான். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பாடியை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோடனே வந்து நம்மளோட கோஸ்ட் என்ன சொல்ல இது வந்து சூப்பரான டெக்னிக், இது இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி அவங்க ரெண்டு பேரும் இந்த இதை வந்து எங்கள் ரெண்டு பேரும் இந்த ஆகிட்டோம் அது மாதிரி சொல்கிறாங்க. அதை வச்சு இந்த சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் எதுக்கு கேட்குறேன், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த ஃபைட் இருக்குதானே. ஸோ ரெண்டு கிளானுமே வந்து அவங்க மெம்பர்ஸ் செத்து போயிட்டாங்க, இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து எப்படா ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்து சாகணும், அதுக்காக தான் நாங்கள் சண்டை போட்டுவிட்டோம், நாங்கள் சண்டை போடாமல் இருந்தால் அது வந்து ஆபத்து இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன், நான் இப்படியே வந்து இவங்களை விடக்கூடாது, எல்லாம் மென்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
திருப்பி போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெயின் கேரக்டர் வந்து நம்ம டாக்டர் கிட்ட என்ன கேட்குறான்னா, "என்ன ஆச்சு? இத எப்படி சரி பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான். ஸோ உடனே அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "இது வந்து சரி பண்ணா 120 நாளாச்சும் மினிமம் ஆகும்" அப்படின்றா. உடனே நம்ம மெயின் கேரக்டர் கேட்குறா, 120 நாள்னா 300 நாளே ஆகும்னு நெனைக்கிறேன். ஆனா நம்ம இந்த வேர்ல்டுல வந்து 10 நாள் வரைக்கும் தான் இருக்க போறோம். ஸோ அதுக்கு மெயின் கேரக்டர் என்ன சொல்றா, "சரி இந்த 10 நாள்ல உனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றான். அவன் மெயின் கேரக்டர் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, ஸோ 120 டைமாச்சு நான் பண்ணணும்னா எத்தனை நாள் ஆகும்? 120 அவன் வந்து இப்போ மெயின் கேரக்டர் நெனச்சான்னா, 10 டைம் வந்து இவங்கலாம் எடுக்க முடியும். ஸோ அப்போ மெயின் கேரக்டர் வந்து செத்து போயிட்டே இருந்தான்னா, மேக்ஸிமம் ஒரு 100 டைமாச்சும் அவன் சாவலாம் மெயின் கேரக்டர். ஸோ அதனால அவன் வந்து அந்த மாரி நெனைக்கிறான். சரி இவன் வந்து பண்ண சொல்லி நம்ம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நெனைக்கிறான். ஸோ சாகப் போறான்னு அர்த்தம் அடுத்த சாப்டர்ல. ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.